ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பர் அண்ட் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க, பூரி அண்ட் பூரி மசால் தான். ஆக்சுவலாக இது எல்லாருமே செய்யக்கூடிய ரெசிபி தான். பட் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படா பூரி செஞ்சேன்னு யோசித்து பார்த்தா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி செஞ்சது. அப்படியே நாளடைவில் சப்பாத்தின்னு போட்டு பூரி செய்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி திடீர்னு சரி பூரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதுக்கான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூரி மசாலா அதுக்கு பார்த்துடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி வந்து கொஞ்சம் உண்டுனாப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டி ஆட் பண்ணாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணாலும் சரி. பூண்டு ஒரு 5-6 எடுத்திருக்கேன், பூண்டு பல். 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு சென்டராக கட் பண்ணது. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட மாட்டோம். ஸோ பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 3 சின்ன தக்காளியை பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிருக்கேன். இதை மசிச்சுக்கவும் போகிறேன். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குதுங்க, கடலை மாவு. இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக முக்கியம் பூரி மசாலுக்கு. 2 ஸ்பூன் கடலை மாவை ஒரு கப் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் முன்னாடியே. கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கல்லையை அரைச்சி கூட நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணுங்கிறதே கிடையாது. ஒரு கண்ணாடி பத கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பதமே கரெக்டானது. அப்போ தான் மசால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா. பச்சை மிளகாய் சென்டராக கட் பண்ணது. காரத்துக்கு மிளகாய்த்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க காரம். இப்போ 20 கருவேப்பிலை கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். என்ன மாதிரி ஆமாங்க, ரீசெண்ட் டேஸில் நானும் பூரி போடுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். டேரெக்டாக சப்பாத்தி அப்படியே போயிட்டுருக்கேங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போது கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக மசாலாக்கே எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போது நல்லா வணக்கிக்கலாம். இது கூட பச்சை கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் நான் தனியாக வறுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணால் முன்னாடியே வறுத்துக்கோங்க. இது கூடயே நான் சொன்னேன்ல உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன்னு, அதை நல்லா மசிச்சுக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இன்னொரு உருளைக்கிழங்கு சேர்த்து கூட போட்டுக்கோங்க. நான் கம்மியான குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன். இப்போது இதையும் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த பூரி மசாலுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எப்பயும் விட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டுக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப எல்லோயிஷாக மசாலாவே அப்படி இருக்கும். ஸோ 1/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வணங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு எவ்வளோ மசாலாவுக்கு தண்ணி தேவை, மசாலா எனக்கு அவ்வளோ தேவை அப்படின்னு தோணுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக இன்னொரு கப் கிட்ட ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில்.
இப்போது ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அது கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ அழகாக நம்ம பூரி போடுறதா இருந்தாலும் பூரி, சப்பாத்தி போடுறதுனாலும் சப்பாத்தி இடையில இந்த கேப்பில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட பூரி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கரெக்டான கலர். இதுக்கு மேலே எல்லோயிஷ் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பூரி அண்ட் சப்பாத்தி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் தோசைக்கு கூட மசாலா வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.